மக்களின் வாழ்வாதாரத்திற்காக கடைசி வரை உயிர்மூச்சு வரை அவர் போராடி மறைந்திருக்கிறார். மறைந்த போது மக்களுக்கு பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். ஆசிரியை துன்பத்திற்கு காரணம் என்பதை அவர் எடுத்து வைக்கும் வகையில் அவருக்காக கொடுக்கப்பட்ட அனைத்து நிதிகளையும் உதவிகளையும் எனக்கு வேண்டாம் என கூறியிருக்கிறார்கள். தலைவர்களாக பலர் வரலாம் போகலாம். தலைவர்கள் பல பேர் சுயநலத்திற்காகவும் குடும்பத்திற்காகவும் உறவினர்களுக்காகவும் சொத்து சேர்த்து கூட வைத்திருக்கலாம். ஆனால் போராளிகள் என்னைக்குமே சொத்து சேர்க்கிறதுக்கோ குடும்பத்திற்கோ வாழ்வதில்லை. அப்படி வாழ்ந்து மறைந்திருக்கக்கூடிய ஐயா நல்லகண்ண அவர்கள் இன்று இந்த மக்களுக்காக எதை சொல்ல விரும்பியிருக்கலாம் என்று சொன்னால், இந்த மக்களுக்காகவே வாழ வேண்டும், இந்த மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும், பொருளாதாரத்தின் மீதும் சொத்தின் மீதும் ஆசைப்படக்கூடாது என்பதை உணர்த்தியிருப்பார். ஆனால் காலம் இவர் காலத்தில் பல பேர் தொடர்ந்து இவர் கொள்கையை கடைபிடித்து வாழ்ந்து மறந்திருக்கிறார்கள். இனிவரும் காலங்களிலும் ஐயா நல்லகண்ண அவர்களின் வாழ்க்கையை கடைபிடித்து அவருடைய வரலாற்றை பின்தொடர்ந்து வரும் வாரிசுகளும் ஐயாவை போல் வாழ வேண்டும் என இங்கு கூறி ஐயா மகளிருக்கு விடுதலை கட்சியின் சார்பாக சமாத